Important and most simplest tricks for Moina culture without crashing. Welcome to day 10 of Color Mean series. இதோட பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 5 டப்பில் இப்போ நம்ம கல்ச்சர் போடுறோன்னா அதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஈஸ்ட் யூஸ் பண்ணணும். ஒரு டைமு ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வாட்டர் ரொம்ப கிளியர் ஆனதுக்கப்புறம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓவர் ஃபீடிங் பண்ணிங்கனாலும் வாட்டரில் அந்த ஈஸ்ட்னால ஓவர் ஸ்டிக்கினஸ் ஆகி மொயினா கல்ச்சர் கிராஸ் ஆயிரும். செகண்ட் டிப் என்னென்னா வாட்டர் சேஞ்சு. எப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னா 1 வீக் டு 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஆர் ஓவர் பாப்புலேஷன் ஆச்சுன்னா மொயினாஸை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரீகல்ச்சர் பண்ணியே ஆகணும். மூணாவது டிப் என்னென்னா கிராஸ் ஆகிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. கிராஸ் ஆக போகிற டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரெட்டு கெட்டு போன ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்துச்சுன்னா கிராஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அண்ட் தென் வாட்டரோட கிளாரிட்டி வச்சும் கிராஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். கிளியராக இருந்துச்சுன்னா மொயினா ஓகேவா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஏதோ கலர் சேஞ்சஸ் ஆர் ஸ்டிக்கினஸ் ஏதாவது இருக்குன்னா மொயினா கிராஸ் ஆகிருந்தா அர்த்தம். அண்ட் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா மொயினா கிராஸ் ஆன டப்பாலேயே மறுபடியும் கல்ச்சர் போடுறது நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டே சன்லைட்டில் காய போட்டுட்டு அண்ட் தென் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மொயினா பூஸ்டரை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ தட்டி விட்ருங்க. தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பயோவில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டே 2 அப்டேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.